நான் ரவி பேசுறேன். ராத்திரி நான் போனதுக்கு அப்புறம் என்னாச்சுங்க? சிட்டிக்கு திரும்ப அடி விழுந்தது. இப்ப எப்படி இருக்காரு? அவனுக்கு அதெல்லாம் பழகிடுச்சுங்க. ஆ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடி மீட் பண்ணலாமா? ஆ, ம், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் புறப்பட்டுட்டேன். ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் ப்ளீஸ். ம், ஓகேங்க, வரேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. ஏதாவது ஆர்டர் பண்ணவா? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் Coke? வந்தேன். ஓகே. ஓகே. பேரட் டு கோக். ஆ, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. அது எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. ஆ. சொல்லுங்க. வேலண்டைன்ஸ் டேல ஒரு கார்டு டிசைன் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது உங்ககிட்ட காட்டிட்டு உங்க ஒப்பீனியன் கேட்கலான்னு வந்தேன். நீங்க ரொம்ப சென்சிட்டிவ்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஐடியாலாம் வருது. என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸையும் என்னோட தனிமையையும் இந்த கார்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு என் அம்மா தான். என் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் டிராயிங், வேர்டிங்ஸ் என்ன விதி என்னை விஷுவலைசராக மாற்றிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அதிகமானாங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட பிரிவு என்னை தனிமை விரும்பி ஆக்கிடுச்சு. உங்க அம்மா இல்லைனாலும் அவங்க பிளெஸிங்ஸால தான் நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க போய் பல வருஷம் ஆயும் இப்போதான் என்னை விட்டு போன மாதிரி இருக்க. குழந்தைங்களோட போகிற அம்மாக்களை பார்க்கும்போது அம்மான்னு கூப்பிடலான்னு தோணும். உங்க வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எனக்கும் அம்மா இல்ல. கூல் ரவி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. அ, இந்த கார்டு உண்மையிலேயே நல்லா இருக்கு. தேங்க்ஸுங்க. வரேன். ஓகே பாய்.